இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் ரூஃப் போட்ட பிறகு ரூமுக்கெல்லாம் எப்படி பைப் போடுறது, எப்படி அதுக்கு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த சைடு லைன் விட்டுருக்கோம். இந்த ரூமுக்காக சுவிட்ச் போர்டு இப்போதைக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுலேருந்து இங்கே கீழே வந்து ரூஃப் இருக்குது. இந்த சைடு மெயின் லைன் வரும். இந்த பக்கம் மெயின் வருது. மீட்டர் பாக்ஸ் வரும். நம்ம அதனால இப்போ நியர்பை இப்படி பாக்ஸ் வைக்க முடியாது. அதனால இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்ட கொஞ்சம் நியர்பை வச்சுட்டோம் அப்படின்னா சுவிட்ச் போர்டு நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தான் இப்போ அதுக்கு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக போகலாம். இது சீலிங் வந்து 9 அடியா இருக்கிறதுனால கீழே இருந்து உங்களுக்கு 6 அடி இல்லை 7 அடியில் லைட் இருந்தால் உங்களுக்கு வெளிச்சம் வந்து ஒரு சஃபிஷியண்டான வெளிச்சமாக இருக்கும். அதனால இதுல இருந்து ஒரு 1.5 அடிக்குள்ள இங்க பாக்ஸ் வைக்கிறோம். ஒரு 3 பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம். அதுல இருந்து திருப்பி கொண்டு வரோம். ஏன்னா சுவிட்ச் போர்டு நமக்கு லெஃப்ட் சைட்ல வரப்போகுது. பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துல இந்த சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சைடு பீம் இருக்கும். அதனால பீமை போட்டு உடச்சிட்டு வேணாம், உடைச்சா பில்டிங்கோட கொஞ்சம் பேலன்ஸ் போகும். கீழே மார்க் பண்ணிட்டு வரோம். இங்க சுவிட்ச் போர்டோட அளவு வந்து தரமட்டத்துல இருந்து 5 அடியில வைப்பாங்க. அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு. 5 அடியில வச்சா கரெக்டா இருக்கும் சுவிட்ச் போர்டு. ரொம்ப இறக்கி வைக்கக்கூடாது. 5 அடியில வச்சுக்கிறது நல்லா இருக்கும். இது வந்து 5 அடியில நம்ம வச்சுக்கலாம். போர்டை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கட்டும். சும்மா இப்போ வந்து ரஃபாக மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் அவுட்டர்லேயே கொஞ்சம் கோர்ட்டுக்கு வெளியிலேயே வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ள போகும். வச்சு பூசுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து அடுத்தது கட்டிங் போட்டுட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். விட்டு 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 விட்டுங்க. அறுத்து பிடிச்ச பிறகு உடைக்க வேண்டியதான். அவங்க ஒரு 3 பாக்ஸ் போட்டு அப்படியே அளவு பார்த்து பெண்டுக்கிட்ட அறுத்து விடும். ஆணி அடிச்சா அதில் 90 போட்டுட்டு உட்கார வச்சிட்டிங்க. கீழே அந்த பாக்ஸுக்கு கொஞ்சம் நெருக்கி ஒரு ஆணி, பாக்ஸ் வந்து ஒரு 3 இன்ச்சு மேலே ஒரு ஆணி. அப்போ தான் பாக்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்து கட்டலாம். பாக்ஸ் கிட்ட வர பைப்பு படியும் பைப்பு. அறுத்து பாக்ஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்.